வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ சக்கரை பொங்கல் நான் செய்ய போகிறேன். இந்த சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருளை எடுத்துருக்கேன். பாருங்கள், ஒரு ஆலாக்கு அரிசி, பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு வெல்லம், இது 350 கிராம் இருக்குது. இந்த அளவு இனிப்பு போதும். இதுக்கு மேலே வேணும்னா தேவை இருந்தால் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தேங்காய், நம்ம இப்போ அரைமுறி தேங்காய் அதுக்கு திருவி போடணும். இது நெய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி ஒரு 10-15 முந்திரியில் இருக்குது. இதில் வந்து ஒரு 10 பாதாமும், அது கூட வந்து கொஞ்சம் அக்ரோட்டும் ஊற வச்சுருக்கேன். இதில் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஊறின அப்புறமா நம்ம இதை கட் பண்ணணும். இதை வந்து நம்ம அப்படியே சும்மாவே கட் பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். இந்த பச்சை அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 4-5 வாட்டி கழுவி வச்சுருக்கேன். இது கூட நல்லா கேன் வாட்ரு ஒரு 2 டம்ளர் நம்ம போட்டு ஊற வைக்கலாம். 2 கிளாஸு ஊற்றிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இந்த அரிசி ஊறணும். நம்ம ஊறுறதுக்குள்ளே இந்த தேங்காயை உடச்சி நம்ம திருவி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த வெல்லத்தையும் நம்ம உடச்சி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அரைமுறி தேங்காய் நான் உடச்சி திருவி வச்சுருக்கேன். இது இந்த வெல்லத்தையும் உடச்சி வச்சுருக்கேன். இப்போ அரிசி 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சது. இப்போ நம்ம குக்கரில் போடலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்றுறேன். இப்போ இந்த ஊற வச்சுருக்க பச்சை அரிசியை அந்த குக்கரில் இந்த பாத்திரத்தில் போடுறேன். நம்ம 2 கிளாஸ் தான் தண்ணி போட்டு வச்சுருந்துச்சு. அது கூட இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா போடலாம். அரிசி நல்லா குழையணும். ஒரு 4 விசில் போட்டால் போதும். இது கூட ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ குக்கர் நம்ம மூடி போடலாம். 4 விசில் வந்தோடனே நம்ம பார்க்கலாம். இப்போ அரிசி வேகிறதுக்குள்ளே அந்த முந்திரியை நம்ம 2 பீஸாக வைக்கிடலாம். அதை கட் பண்ணுறேன். முந்திரி வந்து ஊற வைக்க வேண்டாம், நல்லா தான் இருக்கும். பாதாம் தான் தோல் எடுக்கணும், அதனால தான் அதை ஊற வச்சுருக்கு. இதை நம்ம 2ஆகவே நான் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு வெறும் முந்திரி மட்டும் தான் போடுவாங்க சில பேர். சில விருப்பம் இருந்தால் வேறு எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம். அதை போல் தான் இப்போ நானும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். இப்போ இது கூட அக்ரோட்டு கொஞ்சம் ஊற வச்சேன். அக்ரோட்டையும் வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சா தான் நம்ம நல்லா தான் மெல்லிஸாக அந்த மாதிரி கட் பண்ண முடியும். அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி விருப்பம் இருந்தால் எல்லா பொருளும் நம்ம போட்டுக்கலாம், அந்த நட்ஸெல்லாம் சேர்த்து. அப்படி விருப்பம் இல்லைன்னா வெறும் முந்திரி மட்டும் போட்டுக்கலாம். இது இந்த பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் இந்த மாதிரி எல்லாமே சேர்க்குறது. இது எப்போவுமே நம்ம வீட்டிலலாம் இருக்கும், அதனால் சரி எல்லாத்தையும் போட்டுடலாம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் போட்டு ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக நம்ம வேக வச்சது 4 விசில் வந்துச்சு. இப்போ நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பச்சரிசி சக்கரை பொங்கலுக்கு நல்லா குழஞ்சிச்சு. 4 விசில் தான் போட்டோம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இப்போ இது கூட இந்த பொடி பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லத்தை நம்ம இப்போ அதில் சேர்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணேன். இப்போ நம்ம அடுப்பை பற்றி வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுவோம். இப்போ இந்த ஹீட்லேயே இந்த வெல்லம் போட்டிருக்கிறது, இந்த வெல்லம் வந்து அப்படியே உருகிடும். சாப்பாடு நல்லா வெந்துச்சு. இந்த அரிசி நல்லா குழஞ்சிருக்குது. 2 கிளாஸ் தான் நான் தண்ணி போட்டேன். நல்லா அழகாக வெந்துச்சு. இப்போ இந்த வெல்லம் இறங்கிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணோன்னே வெல்லம் உருகி
இப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக வச்சுட்டிங்கன்னா பரவாயில்ல. ரெண்டாவது நீங்கள் திருப்பி கூட கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு கூட நம்ம ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் கரெக்டாக வச்சா சரி. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டால் தண்ணி கம்மியாச்சுன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்க்கலாம். இந்த மாதிரி வெல்லம் போடும்போது பார்க்கணும், அந்த வெள்ளை பாவு வந்து இறங்கின அப்புறமா எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கா எப்படின்னு. அப்படி இல்லை கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டம்ளர் சுடு தண்ணி சூடு பண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சிச்சு. கரைஞ்சனால நமக்கு தேவைப்பட்ட பதம் வந்துச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் வந்து 4 விசில் போட்டோன்னே சாப்பாடு வந்து அப்படியே தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆன மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் வந்துச்சு. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இப்போ நம்ம அடுத்த அடுப்பில் நம்ம தாளித்து போட வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பேன் காஞ்சிச்சு. இது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அந்த கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாத்தையும் நான் அதிலே போட்டுறேன். ரொம்ப ஹீட் ஆனவொடனே போட்டானே நம்ம மேலே தெரிக்கும். அதனால் கொஞ்சமாக ஹீட் ஆனவொடனே நம்ம போட்டுடணும். அது வேகிறதுக்குள்ளே இப்போ வந்து இந்த சர்க்கரை பொங்கலில் நான் தேங்காய் பூ போடுறேன். இந்த தேங்காயும் அதில் சேர்த்துறேன். அரை முறி தேங்காய் திருவி வச்சுருந்தேன். இப்போ அதையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெல்லம்லாம் நல்லா இலகிச்சு நல்ல பதமாக இருக்குது. இப்போ சர்க்கரை பொங்கல் அதுக்குள்ளே இப்போ இதுவும் ரெடி ஆகுது. இது வந்து நம்ம சாப்பிட்றோம், நம்ம விருப்பப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதனால் நம்ம தேவையான பொருள் என்ன நர்ஸ் நம்ம வீட்டில் இருக்கோ, நம்ம என்ன ஆசையோ நம்ம அது இருந்தால் நம்ம போட்டு செய்யலாம். இல்லைன்னா கூட நம்ம கடையில் வாங்கி நம்ம இந்த மாதிரி நம்ம திருப்தியாக சாப்பிட்ணும். வெறும் முந்திரி மட்டும் போட்டால் சில பேர் விரும்ப மாட்டாங்க. நம்ம வீட்லேயும் சரி குழந்தைங்களும் சரி யாராக இருந்தாலும் சரி வெறும் முந்திரி தானே எப்போவும் நம்ம சாப்பிட்றோன்ட்டு இப்போ இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்லாம் நம்ம சேர்த்து நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தி தான். நம்ம தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அதுக்காண்டி நமக்கு வந்து யாரும் செஞ்சு கொடுக்க போகிறதில்ல. நம்ம எதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா சாப்பிட்டா தான் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். இப்போலாம் வந்து நிறைய இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம கை கால் எலும்பு வலி, இடுப்பு வலி, முட்டி வலிக்கெலாம் நல்லது. பாருங்கள் இப்போ நான் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. நம்ம எல்லாமே போட்டனால சாப்பிடவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இனிப்பு கூட நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த வெல்லத்தை போடும்போது பத்தலைன்னா கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாக கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சுகரே கரெக்டாக தான் இருக்குது. இந்த பாருங்கள் இப்போ சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்தோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்குள்ளே அது நல்லா நம்ம கெட்டியாக ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. நல்லா நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கும் தெரியும் இதோட டேஸ்ட்டு எப்படின்ட்டு. நம்ம எல்லா பொருளும் சேர்த்துருக்கனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்